ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு பார்பிகேல் கதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு குட்டி பொண்ணு இப்போ பெருசாகி அவளுக்கு பார்பிகேல் புக்ஸ்ன்னா பிடிக்கும். அதனால் அவள் பார்க்குற இந்த பிரின்சஸ்லாம் இருக்கு வா அப்படின்னு சொன்னாடா. நம்மளால மாற முடியலன்ட்டு சோகமாக இருந்தாடா. அப்போ தான் கடவுள்கிட்ட கேட்குற, கடவுள் என்னையும் அப்படி மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. மாற்ற முடியுமே அப்படின்ட்டு அவளுடைய பிரின்சஸாக மாட்டிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா வராங்கடா. அப்போ அவள் மேஜிக்காக மறைஞ்சிடுறா, குட்டி பொண்ணாவே மாறுறா. அதுக்கப்புறம் அவள் ஏதோ நைட்டு சத்தம் கேட்குமா, யாரோ அழுவுற சத்தம். அப்போது என்ன ஆச்சுன்னு கேட்டாங்களாம் அந்த பிரின்சஸ். எனக்கு தூக்கமே வரல, ஆனால் தான் அழுகுறேன் அப்படின்னு சொல்லிச்சேன். சரி, நீங்கள் அழாதீங்க, உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட்டு தரேன், அதை தூங்கிடுங்க, காலையில் எழுந்திரிச்சு பிரித்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஓகேன்ட்டு தூங்கிட்டாங்க. அதனால் அவளுக்கு இந்த பவர் ரொம்பவே பிடிச்சிருக்கனால அவள் ஜாலியாக ஒரு நாள் வீட்டுக்கு வரா. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு கடவுள் சத்தம் கேட்குது. எந்திரிச்சு போய் பார்க்குறா, ஒன்றுமே இல்லை, அப்படியே போயிடுறா. இன்னொன்று வாட்டி சத்தம் கேட்குது. அதனால் அவள் போய் தற்கிற ஒரு பூ, அந்த பூ பேசுது இதுக்கிட்ட. பிரின்சஸ், நான் தான் உனக்கு சக்தி தந்தேன், நீ இப்போ என்னோட அந்த பவர் தரியா அப்படின்னு கேட்டுச்சான். ஆனால் நான் தர மாட்டேன்னு சொல்லிச்சு. நீ தரியா ப்ளீஸ், கொஞ்சம் பவரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். சரி, உனக்கு கொஞ்சோண்டு தரேன்னு சொல்லிட்டு அவள் தரா. அதனால் அதுவும் ஹாப்பியாக இருந்துச்சுனால அவங்க இப்போ ஜாலியாக விளையாடுறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.